அரசியல் எதிரியா இருக்கிற விஜய் பத்தி திமுகவுக்கு இருக்கிற கவலை கொள்கை எதிரியான பாஜகவுக்கு இருக்கா இல்லையா? என்ன காரணம்னா யாருடைய ஓட்டை அதிகம் பிரிப்பார்கள் என்ற பயம் திமுக உண்டு. விஜய் அவர்கள் சர்வேலேயே தெளிவா இருக்கு. அதிகமாக அவர் பிரிக்கின்ற ஓட்டு திமுக ஓட்டு. ஏனென்றால் சிறுபான்மை ஓட்டை நம்பி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு சிறுபான்மை பகுதியை சேர்ந்த தலைவர் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அது சிதறிவிடும் என்கின்ற பயம் திமுக உண்டு. அது ஒரு லாஜிக் நான் ஏத்துக்கிறேன் திரு நாகராஜ். ஆனா சிறுபான்மை வாக்குகளை வச்சு மட்டும் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட முடியாது, எந்த கட்சியாக இருந்தாலும். சிறுபான்மை வாக்குகளை எல்லாம் நம்பித்தான இந்து மதத்தை பெரும்பான்மை மக்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது திமுக. சைவம் வைணவம் குறித்து பேசுறதாகட்டும், பழனி முருகன் குறித்து பேசுறதாகட்டும், கந்த சஷ்டி கவசம் குறித்து பேசுறதாகட்டும், திருமண சடங்குகள் குறித்து பேசுறதாகட்டும், அதை நம்பி அவர்கள் ஓட்டு போடுவார்கள் நம்பிக்கையில தானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓட்டுகள் சிதறும் பொழுது அவர்களுக்கு பயம் வராதா? முதலமைச்சர் இன்னைக்கு அவர் பேசியிருக்கிற விஷயத்துல என்ன சொல்றாருன்னா திரு நாகராஜ், இன்னைக்கு ஒரு சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் கூட சுட்டி காமிக்கிறாரு. அதுல என்ன அவமரியாதையெல்லாம் செய்ய முடியாது, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கேலி சித்திரம் வரைகிறாங்க. ஒரு கார்ட்டூன் என்ன இருக்கு அப்படின்னா, காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் அழகு குத்திக்கிற மாதிரியும் எல்லாம் கார்ட்டூன் போடுறாங்க. ஆன்மீகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது இதை வரவேற்கணும், இதை எப்படி என்ன விதமாக வரவேற்றிருக்கணும், ஆனால் கிண்டல் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு பக்திங்கிற பேரில் என்ன கிண்டல் பண்ணுறதை தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஆனால் அதை பற்றி எனக்கு அவங்கள பார்த்து பரிதாபமாக இருக்குங்கிறாரு. அது ஒரு பாட்டு. இன்னொன்று, உண்மையான பக்தர்கள் ஆன்மீக தொண்டை பாராட்டுகிறார்கள், எங்களுடைய ஆட்சியினுடைய தொண்டை அப்படிங்கிறார். ரெண்டு விஷயம் சொல்றேன். எலெக்ஷன் வந்துருச்சுன்னா காவடி தூக்குறது இங்கேயே ஆகட்டும் டெல்லிக்கு ஆகட்டும் பதவிக்காக திமுக ஒன்றும் புதுசு அல்ல. எப்படியும் காவடி தூக்குவார்கள், அளவு குத்துவார்கள், யாரையும் குத்துவார்கள். சொந்த உடன்பிறப்பையே குத்தி போடுகின்ற அளவுக்கு தைரியம் படைத்தவர்கள் திமுகர்கள். பதவி என்கின்ற அந்த அதிகாரத்திற்காக அதிகம் செய்ய தகுந்தவர்கள், தகுதியானவர்கள் அவர்கள். ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க இது மாதிரி இவங்க நாங்க எங்களை பாக்குறாங்க 3200 கும்பாபிஷேகம் செஞ்சேன்னு சொல்றீங்க. யாருடைய பணத்துல? சரி, அது வேண்டாம். எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு முதலமைச்சர் போனார்? ஒரே நிமிஷம். மோடி அமித்ஷா திராவிட மாடல் அரசு 3200 கும்பாபிஷேகம் பண்றதா பெருமைப்படுற முதலமைச்சரே, உங்களை கேட்கிறேன், எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு நீங்க போய் நின்றீர்கள்?